இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று அசருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ருகளையும் இந்த சூறாவையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய கடன்களை அல்லாஹ் அடைப்பான். அதே போன்று பணத்திலும் செல்வத்திலும் அல்லாஹ் அதிகரிப்பை பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, நம்மில் அதிகமானோர் பணத்தினுடைய தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், கடனாளியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கடன்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கடன்களை அவன் தீர்த்து வைப்பான். அதே போன்று அதிகமானோர் பணத்தினுடைய தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அதாவது ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை முன்னகர்த்தி செல்வதற்கு பணம் மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆக்களையும் சூறாக்களையும் திக்ருகளையும் நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று அசருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். முதலாவதாக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன் என்ற இந்த திக்ரை 33 தடவைகள் ஓதி, அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்ரை 33 தடவைகள் ஓதி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த திக்ரை 34 தடவைகள் ஓதி, அதன் பின்னால் இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த ஒரு சூறா அல் குர்ஆனினுடைய 97வது அத்தியாயம். வெறுமனே 5 வசனங்களை கொண்ட சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. இப்பொழுது இந்த சூறாவை நாம் தமிழ் அர்த்தத்துடன் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் 1000 ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச் சிறந்ததாகும்.
تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر அதில் மலக்குகளும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் கதிர் நம்மில் அநேகமானோருக்கு மனனமான ஒரு சூறா, மிகச்சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம். முதலாவதாக அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் செய்வது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ர்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாம் என்ற ஒரு கவலை சுவர்க்கவாசிகளுக்கு இருப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கவாசிகளுக்கே இந்த கவலை இருக்கின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள் ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அதன் பின்னால் அல்லாஹு அக்பர் 34 தடவைகள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமது அனைத்து பிரார்த்தனைகளையும் அவன் ஏற்றுக்கொள்வான். அதன் பின்னால் இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு தேவையான விடயங்களை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அவனிடத்திலே கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நன்கு அறிந்தவனாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய ரப்பிடம் நாம் நமக்கு தேவையான அனைத்தையும் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிலைமைகளை அவனிடம் கூறி கண்ணீர் வடித்து நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் அடியார்கள் மீது அதிகமான இரக்கமுடையவன், அதாவது தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அவனுடைய அடியார்களுக்கு அவன் உதவி செய்வான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.